அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருச்சி பெரம்பலூரில் ஒரு டிஎன்பிசியுடைய அந்த முறைகேடுகள், டிஎன்பிசியினுடைய அந்த குரூப் 4 இஷ்யூ சம்மந்தமாக எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த ஒரு கமெண்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இங்கே மாறவே மாறாது. இவங்க தான் அவங்களுடைய டார்கெட்டே. டிஎன்பிசி, கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் தான் பண்ணுறது சரி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புரிதலே இல்லாமல் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாணவர்கள்னால தான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இஷ்யூ சம்மந்தமாக போடும்போது, நீங்கள் தான் மாணவர்களை முட்டாளாக்குறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கேள்வி வராட்டா மறுதேர்வா, ரிசல்ட் வந்த பிறகு எக்ஸாம் போராட்டம் பண்ணுவீங்களா, ஒருவேளை எக்ஸாம் நடந்து அதுலேயுமே கேள்வி இதை விட கடுமையாக இருந்தால் நீ தூக்கில் தொங்குவியா? முட்டை பயலுகளா? இவர் புத்திசாலியா? எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் என்னத்தை பொதுமக்களுக்கு அவங்களுடைய புரிதலோடு சேவை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. இது ஒரு தடவைக்கு 10,000 தடவை சொல்லிட்டோம். அதை தான் சொல்லுவாங்க, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுங்கிற மாதிரி. ஓகேங்களா? என்ன இஷ்யூ போய்ட்டுருக்கு, இதை விட கடினமான கேள்விகள்லாம் கூட மாணவர்கள் சந்திச்சிருக்காங்க. பட் அப்போல்லாம் இதுக்கு எதிர்ப்பு கொடுக்காதவங்க ஏன் இந்த தடவை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு யோசிக்க அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 25% இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் மாறுமாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களால தான் இங்கே விஷயங்கள் இதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த தம்பிக்கு முதல்ல புரியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது என்ன திட்டினதுக்கு எனக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்களே ஒரு சில மாணவர்கள், அதுதான் நினச்சா தான் கவலையாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளாக இதுக்கு போய் நிற்கணும், இதுக்கு போய் குரல் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு எங்களுக்கு என்ன, நாங்கள் அடுத்தடுத்து பேட்ச் போட்டு அடுத்தடுத்து சம்பாதிச்சுட்டு நாங்கள் பாட்டு போயிட்டுருக்கலாமே. எதுக்காக பண்ணுறோம்? ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் மாணவர்கள் வழிநடத்துறதுலேயும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கைட் பண்ணி முடித்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்தாங்கன்னா அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அதான் சொல்லுவாங்களே, போடுற உழைப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது இல்லாது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கே, உழைப்புக்கான அந்த மரியாதை இல்லாமல் இருக்கே இந்த இடத்துல அப்படிங்கிறது மனசில் ஆதங்கமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். இது புரிஞ்சுக்கிட்ட அறிவுள்ள மாணவர்கள் புரிஞ்சுப்பாங்க. அறிவில்லாத ஒரு சில மாணவர்கள் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது மாதிரி ஒரு 25% இருக்காங்க. ஓகேங்களா? அதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? பார்க்கலாம். அந்த அறிவுள்ள மாணவர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வரக்கூடிய தேர்வில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். எஸ்பெஷலி என்னுடைய மாணவர்களுக்காக. நன்றி.